ஹாய்! உங்களுக்கு தமிழும், இங்கிலீஷும் நல்லா தெரியும் அப்டின்னா, இந்த 2 வார்த்தைகளுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அன்டில், டில் அல்லது தமிழ்ல வரைக்கும். 9:30 மணி வரைக்கும் ஷாப் ஓப்பனா இருக்கும். தி ஷாப் வில் பி ஓப்பன் டில் 9:30. அப்போ 9:30க்கு மேல ஷாப் குளோஸ் ஆயிரும். அப்ப அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு இருக்கு. தி பஸ் டிட்ன்ட் அரைவ் டில் 5:30. அப்ப 5:30 மணிக்கு மேல பஸ் வந்தது. ஷி டிட்ன்ட் ஸ்பீக் வித் மீ டில் ஐ மெட் ஹர். அப்ப நான் அவங்கள பார்த்த பிறகு அவங்க என் கூட பேசியிருக்காங்கன்னு அர்த்தம். பைபிள் புனித நூல்ங்கிற காரணத்தினால ஒரு கணவன் மனைவி இடையே நடக்கக்கூடிய தாம்பத்திய உறவ அறிந்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. வெளிப்படையா அப்படியே சொல்ல மாட்டாங்க. தாம்பத்தியம்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். அதற்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். In English, Genesis chapter 4 verse 1. Now Adam knew Eve, his wife, and she conceived and bore Cain, and said, I have acquired a man from the Lord. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். Genesis chapter 4 verse 17. And Cain knew his wife, and she conceived and bore Enoch. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அறிந்தான் அல்லது இங்கிலீஷ்ல நியூ அப்படின்னா அது தாம்பத்திய உறவு. இப்போ அப்படியே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு வருவோம். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். In English, Matthew chapter 1 verse 25. And did not know her till she had brought forth her firstborn son, and he called his name Jesus. இப்போ வாசிக்கப்பட்ட இந்த வசனத்துல அறியிறது அப்படின்னா தாம்பத்திய உறவு. அது இங்கிலீஷ்ல நோ அப்படின்னு சொல்லுவாங்க. KNOW. இப்போ டில்கான அர்த்தத்தை நான் முதலே சொல்லியிருந்தேன். ஸோ அது வரைக்கும் நடக்கல. அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அண்ட் ஜீசஸ் had his own brothers and sisters. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்க் 6ஆவது அதிகாரம் 3ஆம் வசனம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இவன் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். இத்தனை பிரதர்ஸும் இருக்கிறாங்க, பிளஸ் சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. ஜீசஸ் கூட பிறந்தவங்க. இதுதான் பைபிள் சொல்லுது. ஸோ இப்போ நீங்க பார்த்த வார்த்தைகளின்படி மரியாள் இயேசுவை பெற்று இருக்கிற வரைக்கும் அவங்க கன்னியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சாதாரண மனைவி எப்படி இருப்பாங்களோ அதன்படி தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் a normal woman. அவங்க கன்னியா இல்லை.